லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு வந்து பார்ட் நம்பர் 116 பார்க்குறோம். எப்போல்லாம் சேனல் லைக் பண்ணுங்களோ, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மே நாகராஜன் ஆர்பிபி இண்டிபெண்டன்ட் ரிப்போர்ட்டாகும். இப்போ வந்து என்கிட்ட பேச வேணாம், அது ஹிந்தியில் எப்படி சொல்லுங்க பார்த்தீங்கன்னா, முஜ்ஜே பாத் மத் கரோ, முஜ்ஜே பாத் மத் கரோ அப்படின்னா வந்து என்கிட்ட பேசாதீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த இருட்டாயிட்டு இருக்கு, அது ஹிந்தியில் எப்படி சொல்லுங்க பார்த்தீங்கன்னா, அந்தேரே ஹோ ரஹே, அந்தேரா ஹோ ரஹே அப்படின்னா வந்து இருட்டு ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் வந்து இது வந்து பாதுகாப்பானதா அப்படிங்கிற ஒரு டவுட் கேட்குறீங்க. ஏதாவது இங்கே வைக்கிறது பாதுகாப்பாங்க, அதாவது அதுக்கு என்ன கியா ये सुरक्षित है, क्या ये सुरक्षित है, சாரி क्या ये सुरक्षित है அப்படின்னா வந்து இது பாதுகாப்பானதா. அப்படின்னா ஒரு பொருள் எடுத்து போய் இங்கே வைக்கிறீங்க, இது பாதுகாப்பான அந்த மாதிரி மீனிங் அது. அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு உங்க உதவி தேவை, அதை ஹிந்தியில் எப்படி சொல்லுங்கன்னா, முஜே ஆப்கி மதத் சாகியே, முஜே ஆப்கி மதத் சாகியே அப்படின்னா வந்து உங்களுக்கு எனக்கு உங்க உதவி வேணும்னு அர்த்தம். அடுத்து வந்து மழை பெய்யலாம், அதை ஹிந்தியில் எப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா, பாரிஷ் ஹோ சக்தி ஹே, பாரிஷ் ஹோ சக்தி ஹே அப்படின்னா வந்து மழை பெய்யலாங்கிற மீனிங். அடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி வேணும், அதை ஹிந்தியில் எப்படி ஷார்ட்டாக கேட்பீங்கன்னா, முஜே பியாஸ் லகி ஹே, முஜே பியாஸ் லகி ஹே அப்படின்னா வந்து எனக்கு தாகமா இருக்குன்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸா பார்த்தீங்கன்னா, தும்னே இசே கப் கரிதுனா, இதை நீ எப்போ வாங்கின, அதை ஹிந்தியில் எப்படி கேட்பீங்கன்னா, தும்னே இசே கப் கரிதா அப்படின்னா வந்து இதை நீ எப்போ வாங்கினேன்னு அர்த்தம். அடுத்து வந்து உன்னால இதை செய்ய முடியுமா, அதை ஹிந்தியில் எப்படி கேட்பீங்க பார்த்தீங்கன்னா, சிம்பிளா கியா தும் ஏ கர் சக்தே ஹோ, கியா தும் ஏ கர் சக்தே ஹோ அப்படின்னா உன்னால இதை செய்ய முடியுமான்னு அர்த்தம். இன்னைக்கு வந்து இந்த 10 சென்டென்ஸ் போதும். ரிமைனிங் அப்கமிங் செஷன்ல பார்க்கலாம். தன்யவாத்.